ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. மதியத்துக்கு சுட சுட சோறு. சூப்பர். பாருங்க, பழையது இருந்ததால் பழையது மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்டாச்சு. இது பாருங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது. நேற்று யாருமே சரியாக சாப்பிட்லப்பா, அதனால தான் எல்லாமே அப்படியே இருக்குது பாருங்கள். ரசமும் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வச்ச மீன் குழம்பு நல்லா சூடு பண்ணி சூப்பராக இருக்குது. மீனெல்லாம் கூட அப்படியே இருக்குது பாருங்கள். இன்னும் யாருமே சாப்பிட்ல சரியா. அதுக்கப்புறம் பொரியல் பண்ணியிருக்கேன். புடலங்காய் பாசிப்பருப்பு போட்டு அப்படியே சூப்பராக ஒரு பொரியல். மிளகா கிள்ளி தாளிச்சிட்டேன், அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் முட்டை அவிச்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ காலிஃப்ளவர் பகோடா போட போகிறோம். நம்மக்கிட்ட காய்கறி பகோடா மாவு இருக்குது. என்ன வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாவை கொஞ்சம் போட்டு அப்படியே பெசரி போட்டிங்கன்னா சூப்பராக மொறு மொறுன்னு ஒரு பகோடா ரெடி ஆகிடும். என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் போட்டுக்கோங்க, அது உங்கள் விருப்பம் சரிங்களா. உருளைக்கிழங்கு, கோஸு, அதுக்கப்புறம் கொத்தரக்காயில் போட்டு சாப்பிடுங்களேன். சுகருக்கு அவ்வளோ நல்லது, சூப்பராக இருக்கும். அந்த குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேவா. இன்னும் வேறு என்னென்ன காயில் போடுவோம் பட்டு நம்ம கோஸ் போட்டுட்டு சும்மா இந்த மாவு போட்டு கொஞ்சம் பெசரி அள்ளி போடுங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சந்தையில் ரொம்ப வருஷமாக விற்கிறோம் சரிங்களா. தெரியாது இல்லையா, தெரியாதவங்களுக்காக இது சொல்கிறோம். ஒரு வேலையே உங்களுக்கு மிச்சம். காயை மட்டும் நீங்கள் இதை சுத்தமாக சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டால் போதும். போட்டோமா அப்படியே போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு. அந்த கரண்டி எடுத்து இது காலையிலேயே நான் வருஷா கொஞ்சம் பொரிச்சு கொடுத்துட்டு மீதி வச்சுட்டேன். இந்த பாருங்கள், நல்லா எண்ணெய் காயுது. போட்டிங்கன்னா அருமையாக 10 நிமிஷத்தில் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். அது ஈவினிங்கில் சாப்பிட்றீங்க, ஒரு டீ கூட வச்சு சாப்பிட்ணுன்னா படன்னு நீங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் உப்பு கிப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இது மாவு மட்டும் போதும் உங்களுக்கு. புஷ்டம் வலையில சிக்கிருச்சு. ஏன்னா பூஜாக்கு என்ன கவலைன்னா ஒரு மைக்கு வேலை செய்யலப்பா, அது என்னன்னு தெரில. அதனால பூஜாக்கு கவலை. திருப்பி ஒன்று ஊந்துச்சு. அது குட்டியாக இருக்கிறதால எகிரி விழுந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன் எண்ணெயை. ஓகே. முடிஞ்சிச்சு. சத்தம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? மொறுன்னு இருக்கும். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. இந்த குட்டி எடுத்து சாப்பிட்டுப்பாரு. சாப்பிடு. டேய், பகோடா எப்படி இருக்குன்னு சொல்கிற. வாடா குட்டி பையா. நல்லா இருக்கா? அம்மா வேறு லெவலில் சமைச்சிட்டேன். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி செல்லாக்குட்டீஸ் வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அழுதுட்டேன் கடைசியாக. அது என்னென்னா, பூஜாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட். என்னென்னா, 2 லட்ச ரூபா கொடுத்து ஃபோன் வாங்கியிருக்குது கரெக்டாக. அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வீடியோ எடுக்காமல் ஏற்கனவே பழைய ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வீடியோ எடுக்குது. ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துடுச்சு 3 டைமு. நான் கோவப்பட்டேன். ஏம்மா 2 லட்ச ரூபா கொடுத்து ஃபோன் வாங்கினது எதுக்குமா, வீடியோ எடுக்குது, நம்ம இத்தனை வாட்டி கட் பண்ணுறியாம்மா, நான் எத்தனை வாட்டிம்மா பேசுறது நான் சொல்லி கேட்டதுக்கு நான் ஒரு மாதிரி ஹாஷாக பேசிச்சு பூஜா. எனக்கு உடனே எனக்கு எப்படின்னா, நான் என்ன சொல்கிறது, எனக்கு அப்படி கோவமாக பேசிட்டானே எனக்கு உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுதான் தாங்க முடியாமல் கடைசியில் அழுதுட்டேன். அதுவும் இல்லாமல் நேற்று காலையிலேருந்தே எனக்கு அழுகாட்சி தான். காலைல விடியும் போதே விடிஞ்சு எழுந்து நான் பாத்ரூம் போகிறேன். வருஷா குட்டி என்ன பண்ணிச்சுன்னா,
வெளியே இருந்து திறந்து பார்க்குறதுக்கு நம்ம கதவு கொஞ்சம் வித்தியாசமான கதவு, பாத்ரூம் டோர் பார்த்திங்கன்னா இப்படி திறக்கிறதுக்கு தாப்பால் போட்டு போயிடுச்சு. நான் வெளியே உள்ளே இருந்து அதை திறக்கவே முடியாது. எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, மூடி போட்ட ரூம்லலாம் ரொம்ப கஷ்டம். லிஃப்ட்லலாம் மாட்டிக்கிட்டால் நான் உடனே அழுதுருவேன், படபடன்னு வரும். ஏன்னா ரூமில் போட்டு அந்த ரூமில் ஜன்னல் இருந்ததுன்னா நான் பயம் இல்லாமல் இருப்பேன். பாத்ரூமில் இது மட்டும்தான் இருக்குது. அழுதுட்டேன். வருஷம் என்ன பண்ணால், நான் பாத்ரூமில் இருக்கேன்னு நேற்றுக்கு மாடி போயிட்டா அவள் வர வரைக்கும் உள்ளே நானும் கொஞ்சம் நேரம் எப்படி சமாளிக்கிறேன் தைரியமாக இருக்க மாதிரி. ஆனால் முடியல, எனக்கு ஒரு பதட்டம் வரும், அது என்னன்னு தெரியல. உங்களுக்கும் அந்த மாதிரி யாராவது உங்களை வச்சு தாப்பால் போட்டுட்டா உங்களுக்கும் அது மாதிரி பயம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதெல்லாம் விட கொடுமை என்னென்னா, அன்றைக்கி எலக்ட்ரிஷியன் அண்ணன் வந்தாங்க, நான் உள்ளே போயிட்டு இருக்கேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஸ்விட்ச்சு சரி பண்ணுறதுக்காக திறந்துக்கிறதுக்கு பதிலாக தாப்பால் போட்டாங்க. நான் உடனே கத்துறேன், அண்ணா நான் உள்ளே இருக்கேன், திறந்துருங்கன்னு. சரிம்மா நான் கவனிக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னவோ அந்த மாதிரி பயம். உங்களுக்கும் அந்த மாதிரி பயம்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நேற்றுக்கு அம்மா அழுதுறதுக்கான ரீசன் அதுதான். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டுட்டீங்க, என்னம்மா அழுகுறீங்க, ஒருத்தர்லாம் வந்து உங்கள் மனசில் ஏதோ வேதனை இருக்குது அதனால தான் நீங்கள் அழுதுட்டீங்கன்னு. ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் தான் எங்களை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸு, நிறைய அன்பு, இந்த மாதிரி கோபம் அன்பு எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அது வந்து அந்த டைமில் இருந்ததால் என்னால் அடக்க முடியாமல் அது வந்துருச்சு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அம்மா நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். அவங்களுக்கான ஆரோக்கியமான பொருட்களை தயாரிக்கிறதுக்கு பற்றி தான் அதோட சிந்தனை ஆலோசனை தான் எப்போவுமே. சரிங்களா? வேறு என்ன பட்டு? அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்களா? வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். Spread positivity. Love you all. Bye bye. Bye bye.